الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن عليكم لحافظين كراما كاتبين يعلمون ما تفعلون صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆள் அஸ்ஹாபுகள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்வாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த குதுபாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் பெருமதியான ஒரு வாழ்க்கையை வழங்கியிருக்கிறார். எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணி நேரமும் மிகவும் பெருமதியானது. விலை மதிப்பீடு செய்ய முடியாதவைகள் தான் எங்களுடைய வாழ்நாளிலே கழியக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும். காரணம், உலகத்திலே வழங்கப்பட்ட இந்த வாழ்நாளிலே உள்ள ஒவ்வொரு செகண்டையும் நிமிடத்தையும் பயன்படுத்தித்தான் மௌத்துக்கு பின்னால் கபரில் இருந்து ஆரம்பமாக போகின்ற அந்த மறுமை வாழ்க்கையிலே உள்ள நிரந்தரமான இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அடைய வேண்டும். அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே நிரந்தரமான வெற்றி பெறுவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய முதல் இந்த உலக வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் கழியும் பொழுது வெளிப்படையிலே வெளிரங்கத்திலே எங்களுடைய வயது கூடிக்கொண்டிருக்கிறது. ஒரு வருடம் முடியும் பொழுது என்னுடைய வயது 50 51 ஆகிவிட்டது, 40 41 ஆகிவிட்டது,
வயது கூடுகிறது, ஆனால் யதார்த்தத்திலே வாழ்நாள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கழியும் பொழுது நான் இருந்ததை விட கபரின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கழியும் பொழுது நான் இந்த உலகத்தை விட்டும் என்னுடைய குடும்பம் உறவுகளை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக் கொண்டிருக்கிறேன். தனிமையாக தங்கப் போகின்ற அந்த மறுமையின் வாழ்க்கையின் ஆரம்ப இடமாகிய கபருடைய வாழ்க்கையின் பக்கம் நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வயதும் கூடும் பொழுது, வயது கூட கூட அவருடைய வாழ்க்கையிலே உள்ள தக்குவா அதிகரிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே இறையச்சம் கூட வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே வயது கூட கூட வணக்கங்கள் இபாதத்துகள் அதிகமாக வேண்டும். தொழுகையும் திக்ரும் திலாவத்தும் இஸ்திக்ஃபாரும் சதகாக்களும் அவருடைய வாழ்க்கையிலே அதிகமாக வேண்டும். உலக ஆசைகள் அவரிலே குறைய வேண்டும். இரவு தொழுகை அதிகமாக வேண்டும். பகல் காலங்களிலே நோன்பு பிடிப்பது அதிகமாக வேண்டும். பாவங்களை நினைத்து இஸ்திக்ஃபார் செய்வதும் தௌபா செய்வதும் கண்ணீர் வடிப்பதும் அவருடைய வாழ்க்கையிலே கூட வேண்டும். தொழுகையிலே உள்ள உள்ளச்சம் அதிகமாக வேண்டும். தொழுகையிலே உள்ள உடலச்சம் கூட வேண்டும். அவருடைய நபில் வணக்கங்கள் அதிகமாக வேண்டும். ஏன்? அவர் கபூரை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை யாரும் விளையாட்டாக நினைக்க வேண்டாம். எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வாழ்க்கை நாம் பருவ வயதை அடைந்த நாளிலிருந்து முழுமையாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவை வைத்துத்தான் எங்களுடைய மறுமை வாழ்க்கை முடிவு செய்யப்படும். பருவ வயதை அடையும் வரையிலே கண்காணிக்கப்பட்டாலும் எழுதப்படுவதில்லை. ஹதீஸிலே வருகிறது, 3 வகையான மனிதர்களுக்கு எதுவுமே எழுதப்படுவதில்லை. ஏனைய அனைவர்களுக்கும் வாழ்க்கை எழுதப்படும். ருஃபிஅல் கலமு அன் ஸலாத். 3 பேருக்குத்தான் செயலேற்றிலே அவர்கள் என்ன செய்தாலும் அது எழுதப்பட மாட்டார். பேனை நிறுத்தி வைக்கப்படும். முதலாவது குழந்தைகள், அவர்கள் பருவ வயதை அடையும் வரையில். இதனால் தான் புகாரி ஷரீஃபிலும் வருகிறது, ஒரு பெண்மணி தன்னுடைய கை குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காட்டி, அலிஹாதா ஹஜ்ஜுன் யா ரசூலல்லாஹ், இந்த கை குழந்தைக்கும் ஹஜ்ஜு செய்ய முடியுமா? இதையும் ஹஜ்ஜுக்கு எடுத்துக்கொண்டு போய் ஹஜ்ஜு செய்ய வைக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் வலகி அஜ்ரு. இந்த குழந்தைக்கும் உனக்கு ஹஜ்ஜு செய்ய வைக்கலாம், அந்த ஹஜ்ஜுடைய கூலி உனக்கு கிடைக்கும் என்றார். பருவ வயதை அடையும் வரையிலே குழந்தைகள் ஓதக்கூடிய குர்ஆன், குழந்தைகள் ஓதக்கூடிய தொழக்கூடிய தொழுகைகள், அவர்கள் பிடிக்கக்கூடிய நோன்புகள், அவர்கள் செய்யக்கூடிய நல் வணக்கங்கள், திக்ருகள் எல்லாம் பெற்றோர்களுடைய பதிவிலே எழுதப்படும். இரண்டாவது வகையினர்கள் தூங்கக்கூடியவர்கள். ஒரு மனிதன் தூங்கிவிட்டால் எழுதக்கூடிய எழுத்தாளர்களாகிய மலாயிக்காமார்கள் பேனையை மூடி வைக்கிறார்கள் எழும்பும் வரை. இதனால் தான் சொல்லுவார்கள், ஒரு வேலையும் இல்லை என்றால் அல்லாஹ் என்று சொல்லி தூங்கிவிடுங்கள், பாவம் இல்லாமல் தப்பலாம். இரவிலே இபாதத்து செய்வதற்கு ஆசை வருகிறதா? விழித்திருந்து இபாதத்து செய்யுங்கள். இரவிலே ஏதாவது நல்ல விடயங்களை படிப்பதற்கு பார்ப்பதற்கு உற்சாகம் ஏற்படுகிறதா? அதிலே ஈடுபடுங்கள். இரவிலே ஏதாவது நல்ல விடயங்களை முதாக்கரா செய்வதற்கு கேட்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா? அதிலே ஈடுபடுங்கள். எதுவுமே இல்லையா? பாவங்களில் இருந்து தப்புவதற்காக வேண்டி அவர் தூங்கி விடுவது அவருக்கு சலாமத். என் தூங்கினால் எழும்பும் வரையிலே எதுவும் எழுதப்படுவதில்லை. மூன்றாவது, புத்தி இல்லாதவர்கள்,
நாம் பைத்தியக்காரர்கள் என்கிறோம். ஆனால் அது பொருத்தமில்லாத வார்த்தை. சுகமில்லாதவர்கள், சுகம் குறைந்தவர்கள், அல்லாஹுடைய ஏற்பாட்டின் படித்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு புத்தியிலே வளர்ச்சியை ஏற்படுத்தவில்லை. புத்தி உள்ளவர்கள் அதை பார்த்து தன்னுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு, அவர்களை வைத்து கிண்டல் பண்ணுவதற்கும் நக்கல் பண்ணுவதற்கும் அல்ல, அவர்களை குழப்பிவிட்டு கூட்டு பார்க்குவதற்கல்ல. சில நேரங்களிலே சமூகத்திலே ஊர்களிலே உள்ள கொஞ்சம் சுகம் குறைந்தவர்கள், அறிவு குறைந்த அப்படியானவர்களை கிண்டல் பண்ணுவது, நக்கல் பண்ணுவது, குழப்புவது, இது சிலருடைய பொழுதுபோக்கு. ஒருவர் செய்வார், அடுத்தவர்கள் சிரிப்பார். இப்படியான செயலிலிருந்து மிக கவனமாக இருக்கும். அவர்களுடைய மனம் நோகுவதும் சாப வார்த்தைகள் மிக பயங்கரமான விபரீதங்களை ஏற்படும். ஏன் தெரியுமா? அவர்கள் எதுவுமே எழுதப்படாத குற்றமற்ற பாவமற்ற சுவர்க்கவாசி. அவர்களுக்கு எதுவுமே எழுதப்படுவதில்லை. வானில் மஜ்னூன் ஹத்தா யுஸீப. ஒரு ஊரிலே நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த ஊரிலே ஒரு அப்படியான சுகம் இல்லாத ஒரு வாலிபன் இருந்தார். ஒரு பெயரை அவனுக்கு வைத்து அந்த பெயரை அவனுக்கு சொன்னால் சூடாகும், அவன் கோபப்படுவான். அதை பார்த்து அந்த ஊரிலே உள்ள பலரும் சிரிப்பார்கள். அவனை சூடாக்குவதற்கு அந்த வார்த்தையை சொல்லுவார்கள். ஒரு நாள் அந்த ஊருடைய ஆலிம் எழுந்து சொன்னார், தயவு செய்து இவனுக்கு இந்த பெயரை சொல்லி குழப்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் காதால் கேட்டேன். அவனுடைய புத்திக்கு ஏற்ற முறையிலே வந்து தொழுதுவிட்டு அவன் துஆவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான், யா அல்லாஹ், என்னை எல்லோரும் இந்த பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள், எனக்கு சரியான வருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 சாராரை தவிர ஏனைய எல்லோருடைய வாழ்க்கையும் பருவ வயதை அடைந்ததிலிருந்து முழுமையாக கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது. உங்கள் எல்லோருக்கும் கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார். உங்களுடைய இரவையும் பகலையும், உங்களுடைய பிரயாணத்திலே உள்ள நேரத்தையும், ஊரிலே உள்ள இருப்பை, உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையையும் உள்நாட்டு வாழ்க்கையையும், நீங்கள் அறிமுகம் உள்ள இடத்தில் இருக்கும் பொழுதும் அறிமுகம் இல்லாத இடத்தில் இருக்கும் பொழுதும், நீங்கள் இருட்டில் இருக்கும் பொழுதும் வெளிச்சத்தில் இருக்கும் பொழுதும், உங்களுடைய ரகசியத்திலும் பரகசியத்திலும் உங்களை கண்காணிக்கக்கூடிய, உங்களை கவனிக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விடயங்களையும் பதிவு செய்யக்கூடிய அப்படியான மலாயிக்காமார்கள் உங்கள் எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆன் கிராமன் காத்திபீன், அவர்கள்தான் மிகவும் மரியாதைக்குரிய கண்ணியமான தங்கையான எழுத்தாளர்களாகிய மலாயிக்காமார்கள். பொய்யை எழுத மாட்டார்கள், செய்யாததை செய்ததாக எழுத மாட்டார்கள், செய்ததை எழுதாமல் விடமாட்டார்கள், மோசடி செய்ய மாட்டார்கள், பாகுபாடு காட்ட மாட்டார்கள், ஏற்றத்தாழ்வு காட்ட மாட்டார்கள். அவர்களிடத்திலே வசதி உள்ளவர்களும் வசதி இல்லாதவர்களும் சமம். அவர்களிடத்திலே ஏழைகளும் பணக்காரர்களும் சமம். அங்கு லஞ்சம் வேலை செய்ய மாட்டாது. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அவைகள் அனைத்தையும் அறியக்கூடிய ஆட்களை உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலக்குமாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். செய்ததை அப்படி அப்படியே எழுதுவார்கள், பேசியதை அப்படி அப்படியே எழுதுவார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. பருவ வயதை அடைந்ததில் இருந்து எங்கள் எல்லோருக்கும் மலாயிகாமார்கள் நியமிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு எங்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதை பதிவு செய்கிறார்கள், எப்படி பதிவு செய்கிறார்கள்? மா யல்ஃபிது மின் கவுல் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். குர்ஆன் கூறுகிறது, நீங்கள்
இந்த நாவின் மூலம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன்னாலும் ரகீப் அதீத் என்ற அந்த மலாயிகாமார்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். வலது பக்கத்திலே உள்ளவர் நல்லதை பதிவு செய்கிறார், இடது பக்கத்திலே உள்ளவர் தீயதை பதிவு செய்கிறார். அவர்களை ரகீப் அதீத் என்று அழைக்கப்படுகிறது. குர்ஆன் கூறுகிறது, நாம் மொழியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படும். நான் சொன்ன சுப்ஹானல்லாஹ்வும் பதிவு செய்யப்படுகிறது, அல்ஹம்துலில்லாஹ்வும் பதிவு செய்யப்படுகிறது, அல்லாஹு அக்பரும் பதிவு செய்யப்படுகிறது, ஜஸாக்கல்லாஹு கைராவும் பதிவு செய்யப்படுகிறது, மாஷா அல்லாஹ்வும் பதிவு செய்யப்படுகிறது, ஃபீ அமானில்லாஹ்வும் பதிவு செய்யப்படுகிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று வாழ்நாளில் எத்தனை தடவை சொன்னோமோ அந்த ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகிறது. நல்ல வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது, செய்த ஒப்பந்தங்கள் பதிவு செய்யப்படுகிறது, கொடுத்த வாக்குறுதிகள் பதிவு செய்யப்படுகிறது, என்னென்ன வார்த்தைகள் பேசப்பட்டது, இவர் எப்படியான ஒப்பந்தங்களை செய்தார், அதில் எது நிறைவேற்றப்பட்டது, எது நிறைவேற்றப்படவில்லை, என்னென்ன வாக்குகளை யார் யாருக்கு வழங்கினார், அந்த வாக்குறுதிகளில் எவைகள் நிறைவேற்றப்பட்டது, எவைகள் நிறைவேற்றப்படாமல் அப்படியே இன்னும் இருக்கிறது என்பது போன்ற முழு விடயங்களும் பதிவு செய்யப்படுகிறது. கெட்ட வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது, அடுத்தவனை பற்றி பேசிய புறமும் பதிவு செய்யப்படுகிறது, அடுத்தவரை பற்றி பேசிய குறையும் பதிவு செய்யப்படுகிறது, அடுத்தவனை பட்ட பெயர் சொல்லி அழைத்ததும் பதிவு செய்யப்படுகிறது. நல்லது கெட்டது என்று இல்லாமல் அனைத்தையும் அப்படியே பதிவு செய்யப்படுகிறது. விளையாட்டல்ல இந்த உலக வாழ்க்கை. பதிவு செய்யப்பட்டு சொல் மாத்திரமல்ல செயல்களையும் நாம் பதிவெடுக்கிறோம். அல்லாஹ் இரண்டையும் தனித்தனியாக சொல்லுது. இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தஅமலூன். நீங்கள் எவைகளை எல்லாம் செய்கிறீர்களோ அந்த முழு செயல்களையும் நாம் அப்படியே பதிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இரவுலே நடு ஜாமத்திலே இருட்டிலே எழுந்து யாருக்கும் தெரியாமல் வுது செய்துவிட்டு 4 ரக்அத் தொழுதார், 2 ரக்அத் தொழுதார், குர்ஆனை எடுத்து ஓதினார், பாவங்களை நினைத்து இஸ்திக்ஃபார் செய்தார், ஸலவாத் சொன்னார், யாருக்கும் தெரியாது. அதுவும் எழுதப்படுகிறது. இடத்துடன் நேரத்துடன் நாளுடன் எழுதப்படுகிறது. இந்த இடத்திலே இந்த நேரத்திலே இந்த மனிதன் இந்த நலவை செய்தார். ஹதீஸிலே வருகிறது. அதே நடு ஜாமத்திலே யாருக்கும் தெரியாமல் இருட்டிலே ஒரு பாவத்தை பார்த்து கொண்டிருந்தார், ஒரு ஆபாசமான படத்தை பார்த்து கொண்டிருந்தார், அந்நிய பெண்ணுடன் தவறான முறையிலே பேசிக் கொண்டிருந்தார், அப்படியான மெசேஜ்களை மாறி மாறி அனுப்பிக் கொண்டிருந்தார். எழுதப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. அந்த பூமியிலே உள்ள இடத்துடன் ஒரு ஹதீஸிலே வருகிறது, பூமியும் அதை அப்படியே பதிவெடுத்துக் கொண்டிருக்கிறது, ரெக்கார்ட் பண்ணுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனுடைய இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு, யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா, கியாமத்துடைய நாளிலே பூமி அதனுடைய செய்திகளை எல்லாம் பேசும் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டிவிட்டு கேட்டார்கள், பூமியுடைய செய்திகள் என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாளிலே இந்த பூமி என்ன செய்திகளை பேசும் என்று தெரியுமா? மனிதன் பேசுவதை போன்று பூமி பேசும். எதை பேசும்? ஒவ்வொரு மனிதனுடைய பெயரையும் சொல்லி, யா அல்லாஹ், இன்ன அடியான் எனக்கு மேலால் இந்த நாளிலே இப்படியான ஒரு செயலை செய்தான். பூமி பேசும், நலவையும் பேசும், கெடுதியையும் பேசும். இதனால் தான் சொல்லுவார்கள், எந்த இடத்தில் பாவம் செய்தீர்களோ அந்த இடத்தில் ஒரு நன்மையையும் செய்தீர்கள். ஒரு இடத்திலே ஒரு பாவமான விடயத்தை பார்த்தீர்களா, முடியுமாக இருந்தால் அந்த இடத்திலே உட்கார்ந்து குர்ஆனுடைய ஒரு ஐனை ஓதுங்கள்.
ஒரு இடத்திலே தவறை பேசிய இடத்திலே உட்கார்ந்து இஸ்திக்பாரையும் செய்யுங்கள். இதனால் தான் ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் செய்த தவறுக்கு இஸ்திக்பார் தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த செய்த இடத்திற்கும் அதை மறக்கடிக்க வைக்கிறார். நாளைய கியாமத்தில் அதை பேசாமல் இருப்பார். அந்த அளவு வாழ்க்கை கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு என்ன நடக்கும்? குர்ஆன் அதையும் கூறுகிறது. வெறுமனே இந்த வாழ்க்கை எப்படி எழுதப்படுகிறது, அது எப்படி பாதுகாக்கப்படுகிறது, கியாமத்தில் அது என்ன செய்யப்படும் என்பதை குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. மனிதர்கள் மறந்து வாழக்கூடாது. وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பதிவு செய்யப்பட்டு அவருடைய நலவுகளும் கெடுதிகளும் செய்தவைகளும் செய்யாதவைகளும் எழுதப்பட்டு அந்த வாழ்க்கை பதிவு ஏடு அப்படியே சுருக்கப்பட்டு அவர் மரணிக்கும் பொழுது அவருடைய கழுத்திலே அது மாற்றப்படுகிறது. மையத்து கபருக்கு போகும் பொழுது எதையும் எடுத்துக்கொண்டு போகாவிட்டாலும் தன்னுடைய செயலேட்டை கழுத்திலே மாற்றிக்கொண்டுதான் போகிறது. وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ. ஒவ்வொரு மனிதனுடைய செயலேடுகளையும் அவரவர்களுடைய கழுத்துகளிலே நாம் மாற்றிவிடுவோம். சொல்லுவார்களே, நாம் சம்பாதித்த எதையுமே எடுத்துக்கொண்டு போவதில்லை, செய்த அமல்களைத்தான் கொண்டு போவோம் என்று. அமல்கள் செய்த அந்த செயலேட்டையும் மையத்தில் கழுத்தில் மாற்றிக்கொண்டுதான் போகிறது. அது வெளியிலே உள்ள எங்களுக்கு தென்படாது. அது மையத்தோடு இருக்கும். அது கபூரிலே அவருடன் இருக்கும். கியாமத்துடைய நாளிலே என்ன நடக்கும்? குர்ஆன் சொல்லுகிறது, வனுஹ்ரிஜு லஹு யௌமல் கியாமah கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொருவருக்கு முன்னால் அவரவர்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்ட அந்த ஏட்டை நூல்களாக நாம் விரிப்போம். அது நூல் வடிவத்திலே இருக்கும். சில வேளை பல பக்கங்களில் இருக்கலாம். அது எப்படி என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு முன்னால் அவரவர்களுடைய பருவ வயதை அடைந்ததில் இருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த வாழ்க்கை பதிவு புத்தகம் ஒவ்வொருவருக்கு முன்னால் நாம் திறந்து கொடுப்போம். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லப்படும், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், இதோ உன்னுடைய வாழ்க்கை பதிவு இருக்கிறது, வாசித்துப்பார், படித்துப்பார். ஹதீஸிலே வருகிறது, எல்லோரும் வாசிப்பார். அவ்வளவு தெளிவாக இருக்கும். உலகத்திலே வாசிக்க தெரிந்தவர்கள், வாசிக்க தெரியாதவர்கள் எல்லோரும் வாசிப்பார். எல்லோரும் அவரவர்களுடைய வாழ்க்கையை படிப்பார்கள். அங்கே செய்த நலவுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். செய்த கெடுதிகள், பாவங்களிலே செய்த தௌபா செய்யப்படாதவைகள் எல்லாம் அங்கே இருக்கும். ஒவ்வொருவரும் வாசிப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீங்களே வாசித்து கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, இன்று நீங்கள் யார் என்பதை, உங்களுடைய தரம் என்ன என்பதை, நீங்கள் நரகத்துக்குரியவரா சுவர்க்கத்துக்குரியவரா, நீங்கள் வெற்றி பெற்றவரா தோல்வி அடைந்தவரா என்று உங்களுக்கு முடிவு செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். ஆசிரியர் ரிப்போர்ட்டை கையிலே கொடுத்துவிட்டு உன்னுடைய புள்ளிகளை பார்த்துவிட்டு உனக்கு வகுப்பு ஏற்றமா அல்லது இறக்கமா என்பதை நீயே முடிவு செய் என்று சொல்லுவதை போல எங்களுடைய தேவைகளை எங்களுடைய கரங்களிலே தரப்பட்டு வாசித்து விட்டு முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய தரம் என்ன என்பதை கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு கணக்கு போட்டுக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஏது தெளிவாக இருக்கிறது என்று சொன்னோம். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. சில வேளை மறந்து வாழ்கிறோம். செய்த தவறுகளை அப்படியே விட்டுவிட்டோம். தௌபா இல்லா. பல வருடங்களுக்கு முன்னால் செய்த சில பாவங்களை அப்படியே நாம் மறந்து விட்டோம். ஆனால் அது மறக்கடிக்கப்படவில்லை, எழுதப்பட்டிருக்கும். இதுவரைக்கும் குர்ஆன் சொல்லுகிறது என்றால்
பாவம் செய்தவர்கள், நிறைய தவறு செய்தவர்கள் அதனை பயந்து பயந்து வாசிப்பார்கள். வவுவியல் கிதாப், அந்த செயலில் வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, தவறு செய்தவர்கள், குற்றவாளிகள், நிறைய பாவங்கள் செய்தவர்கள் அதிலே உள்ளவைகளை பார்ப்பார்கள். அதிலே உள்ளவர்களை வாசித்துவிட்டு பயந்து நடுங்கியவர்களாக அவர்கள் சொல்லிக் கொள்வார்களாம், மாலி ஹாதல் கிதாப், இது என்ன ஆச்சரியமான செயலாக இருக்கிறது. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சிறியது பெரியது என்று இல்லாமல் அனைத்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் உலகத்திலே செய்தார்களோ அவைகளை எல்லாம் அப்படியே தனக்கு முன்னால் பெற்றுக் கொள்வார்கள். உங்களுடைய ரப்பு அங்கு யாருக்கும் அனுவலகம் அநியாயம் நிலைத்திருக்க மாட்டான். எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், உண்மையிலே நான் இதை செய்தது, உண்மையிலே நான் இதை பேசியது, உண்மையிலே இது நான் செய்ய தவறு என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் நேர்மையானவன் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு பதிவு தெளிவாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த உலகத்திலே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் தொழாத தொழுகைகள் அது தொழவில்லை என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. சில வேளை பாடசாலை காலத்திலே லுஹர் தொழுகையை சிலர் தொழாமலே இருந்திருக்கலாம். பருவ வயதை அடைந்ததன் பின்னால் இத்தனையாவது ஆண்டினுடைய இன்ன மாதத்திலே உள்ள இன்ன நாளில் லுஹர் தொழுகை தொழவில்லை, மக்ரிப் தொழவில்லை, தொழாத தொழுகைகள் தொழவில்லை என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. பிடிக்காத நோன்புகள் பிடிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு இவர் இத்தனையாவது ஆண்டினுடைய இன்னின்ன நோன்புகளை பிடிக்கவில்லை, அதை பிடிக்கவில்லை என்று எழுதப்பட்டது. கடமையான இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை எழுதப்பட்டது. இவனுக்கு இத்தனையாவது ஆண்டு ஹஜ்ஜு கடமையானது இன்னும் நிறைவேற்றவில்லை. கடமையான ஜகாத் இவரு இந்த வருடம் 2015 அல்லது 20 அல்லது ஹிஜ்ரி ஆண்டை ஏற்று உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இவருக்கு ஜகாத்தினுடைய 2.5% அளவு 40,000 அல்லது 4 லட்சம், இவர் அதை கொடுக்கவில்லை. அல்லது 40,000 கொடுக்க வேண்டியதிலே 20,000 தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 20,000 இன்னும் கொடுக்கப்பட வேண்டியது என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஹதீஸ்களிலே வருவதை வைத்து நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அந்த அளவு தெளிவாக செய்த கொடுக்கல் வாங்கல்கள், கொடுத்த வாக்குறுதிகள், அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள், அவர் பாதிக்கக்கூடிய இந்த வீட்டிலே, இந்த காணியிலே, இந்த சொத்திலே இவனுக்குரிய இவ்வளவோ, இது இவ்வளவு, இது வேறு யாருக்கோ போக வேண்டியது, இவன் அதனை கொடுக்கவில்லை என்பதெல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. குர்ஆனுடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கியாமத்துடைய நாளிலே நீதம் என்ற தராசையை நாம் எல்லோருக்கும் வைக்கும். அந்த நாளிலே ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டியிருந்த காசு, பணம் அல்லது காணி பூமிகள், சொத்துகள், 1 ஏக்கர், 1 பேச்சஸ் அல்ல, 1,50,000 அல்ல. குர்ஆன் கூறுகிறது, அது கடுகு மணி அளவு இருந்தாலும் அதையும் விசாரணைக்கு எடுப்போம். ஏன் நீ அவனுக்குரிய இதை கொடுக்கவில்லை? கணக்கை உங்களிடத்திலே கேட்க மாட்டோம், கணக்கை நாம் உங்களுக்கு காட்டுவோம். இதனால் தான் புகாரிலே ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த உலகத்திலே யாராவது ஒருவர் மூலம் அடுத்தவனுக்கு அவனுடைய மானத்திலே, மரியாதையிலே, சொத்திலே, உரிமையிலே, உடமையிலே அநியாயம் நடந்திருந்தால்
இன்றே அதிலிருந்து ஹலாலாகிக் கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். நாளை கியாமத்துடைய நாளிலே விசாரணைக்கு எடுக்கப்படும் பொழுது அந்த இந்த காசு பணங்கள் செல்லுபடியாகாது, உங்களுடைய அமல்கள் தான் எடுத்து கொடுக்கப்படும். தொழுகையும் நோன்பும் ஹஜ்ஜும் சதக்காவும் சிக்கரும் திலாவத்தும் கொடுக்கப்படும். அரபேக சாமிக்காக வேண்டி 50,000 பணத்துக்காக வேண்டி 10,000 பணத்துக்காக வேண்டி எடுத்துவிட்டு கொடுக்காமல் இருந்த அந்த சில பணத்துக்காக வேண்டி செய்த அமல்களை கொடுக்க வேண்டி வரும், அல்லது செய்த பாவங்களை அவனிடத்திலிருந்து சுமக்க வேண்டி வரும். அது அந்த நாளிலே மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும். எனவே அந்த நாளுக்கு முன்னால் இங்கே ஹலாலாகிக் கொள்ளுங்கள் என்று இதனால் தான் சொன்னார். எழுதப்பட்டு இந்த உலகத்திலே ஒன்று செய்யலாம், எழுதப்பட்ட பதிவேட்டிலே உள்ள பாவங்களை நினைத்து தௌபா இஸ்திக்பார் செய்வதன் மூலம் நன்மைகளாக மாற்றிக் கொள்ளலாம். செய்யாமல் விட்ட கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் அந்த இடைவெளிகளை நிரப்பிக் கொள்ளலாம். அவகாசம் இருக்கிறது. தொழாத தொழுகைகளை கணக்கெடுத்து அவர் கலா செய்வதன் மூலம் அதனை நிரப்பிக் கொள்ளலாம். தௌபா செய்து பிடிக்காத நோன்புகளை கணக்கெடுத்து அதை பிடிப்பதன் மூலம் அந்த இடைவெளிகளை நிரப்பிக் கொள்ளலாம். பிறருக்கு செய்த அநியாயங்கள் மோசடிகளை அதை கணக்கெடுத்து அதை உணர்ந்து தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அதை உரியவர்களுக்கு ஒப்படைப்பதன் மூலம் அந்த செயலத்தை பரிசுத்தமாக்கலாம். மௌத்துக்கு முன்னால் செய்ய வேண்டும். ஏர்போர்ட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் ஆவணங்கள் எத்தனை தடவை திரும்ப திரும்ப பார்த்துக் கொள்கிறோம், அனைத்தும் சரியாக இருக்கிறதா? வாகனத்தை ரோட்டுக்கு எடுக்கிறதுக்கு முன்னால் லைசனை இன்சூரன்ஸையும் பார்த்துக் கொள்கிறோம், சரியாக இருக்கிறதா? ஒரு இன்டர்வியூ ஜப்புக்கு செல்வதற்கு முன்னால் ஆவணங்களை ஒன்றுக்கு படத்தலையை பார்த்துக் கொள்கிறோம். அந்த இடத்தில் போல் ஏதாவது முன்பின்னாகி சிரமங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது. இது உலகத்திலே சமாளித்துக் கொள்ளலாம். திடீரென்று மலக்குமோ பிடித்ததன் பின்னால் யோசிப்பதில் இந்த அர்த்தமும் இல்லாத நிரந்தரமான கைசேதமாகி உடனடியாக ஒருவர் தௌபாவுக்கு இறங்குகிறார், தொழுகைகளை கலா செய்ய ஆரம்பிக்கிறார், நோன்புகளை கலா செய்ய ஆரம்பிக்கிறார், எடுத்தவர்களை கொடுக்கும் முயற்சியிலே ஈடுபடுகிறார், அதை எழுதி வைத்துவிட்டு தன்னால் முடியுமான முயற்சிகளை செய்கிறார். அவருக்கு இடையிலே மௌத்து வந்தது, அவருக்கு தப்பலாம். கடைசியாக செயலேட்டை பார்த்து யார் கூடுதலாக சந்தோஷப்பட விரும்புகிறோமோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை கற்றுத்தந்தார். அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள். தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்பாரன் கதீரா. ஹதீஸில் கியாமத்துடைய நாளில் ஒவ்வொருவரும் அவரவருடைய செயலேட்டை படிக்கும் பொழுது எந்த செயலேடுகளிலே கூடுதலாக இஸ்திக்பார் எழுதப்பட்டிருக்குமோ அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள். ஹதீஸில் வருகிறது, கூடுதலாக செயலேட்டிலே இஸ்திக்பார் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஏனையவைகளை பார்க்காமலே இவரை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுவார். இப்னு கஸீரிலே ஒரு ரிவாயத் இருக்கிறது, செயலேட்டின் ஒவ்வொரு நாளுடைய செயலேட்டில் ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஒரு மனிதனுடைய இஸ்திக்பார் இருந்தால் இடையிலே உள்ளவைகளை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இஸ்திக்பார் அதிகமாக செய்யும். இதனால் தான் தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து நல்லோர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள் என்று வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்வான தொழுகை முடிந்ததன் பின்னாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 தடவை ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தூக்கத்திலிருந்து எழுந்ததன் பின்னால் தஹஜ்ஜத் தொழுவதற்கு முன்னால் 10 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஓதுவார்கள். இரவு நேரம் ஆரம்பமாகிறது, மக்ரிபுடைய அஸான் சத்தம் கேட்கும் பொழுது இஸ்திக்பாரை கொண்டு ஆரம்பிப்பார்கள். அல்லாஹும்ம ஹாதா இக்பார் இரவு வந்து கொண்டிருக்கிறது, பகல் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அஸானுடைய சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, என்னை மன்னிப்பாயாக என்ற இஸ்திக்பாரோடு இரவை ஆரம்பிப்பார்கள், இஸ்திக்பாரோடு காலை ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இஸ்திக்பார் செய்வார்கள். ஏன் அதிகமாக இஸ்திக்பார் யாருடைய செயலேட்டிலே இருக்குமோ அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். அல்லாஹ் அந்த செயலேட்டிலே உள்ள சில பாவங்களை கூட கண்டு கொள்ளாமல் அவரை வெற்றி பெற செய்வான். நாளை இஸ்திக்பாருக்கு பழக்கவே குறைந்தது ஒரு நாளைக்கு 100 இஸ்திக்பார் செய்வதை தவறவிடவே கூடாது.
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நல்லோர்களாக வாழ்ந்து நல்லோர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உறவுகள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் எல்லோருடைய செயலீடுகளையும் வெற்றிகரமானதாக ஆக்குவாயாக. இந்த உலக வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திய நல்லோர்களாக அறிவாளிகளாக எங்களை ஆக்குவாயாக.